வேற லெவல் எக்ஸ்ட்ரா நிறைய கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம். என்ன காரணம் தெரியல. விசிஎன் சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும். ஸ்ரீஜா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நிச்சயம் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தெரியாமல் நடந்துக்கிட்டு இருக்கு. எதுக்காக இவ்வளோ தாமதமாக வரணும் அந்த இடத்துல? அதனால் ஏதாவது ஒரு விஷயம் வந்து இருக்கும். நம்ம வர்ஷினி ரூமில் எதுவும் கிடைக்குமான்னு தேடுவோன்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா வந்து வேக வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஸ்ரீஜா அந்த கிட்ட எடுக்கலான்னு சொல்லிட்டு இங்கேயும் அங்கேயும் வந்து தேடிட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு முன்னாடி தான் இருக்குது. ஆனால் ஸ்ரீஜா சரியாக வந்து பார்க்கல. கரெக்டாக இசைவாணி வந்து பார்த்துட்டாங்க. அச்சச்சோ இவ வந்து பார்த்துட்டானா என்னத்துக்கு ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக அங்கே வந்து யாருக்கும் தெரியாமல் அதை கையில் வந்து எடுத்துட்டாங்க. நம்ம இசைவாணி, உன் கையில் என்ன வச்சுருக்க? நான் என் கையில் எதை வேணான்னு வச்சுருப்பேன். அதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. யார் முதல்ல நீ எல்லாம் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லணுமா? என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில்? அப்போனா தைரியமாக இருந்தால் காட்ட வேண்டியதானே. அவங்க இவ்வளோ தாமதமாக வந்திருக்காங்க, எனக்கு தெரியாமல் நீங்கள் என்னமோ வந்து செஞ்சிகிட்டு இருக்கீங்க. கெட்டவளாக இருக்கிற நீ நல்லவங்களை பார்த்து என்ன கேள்வி வந்து கேட்டுட்டு இருக்க? அதுக்கெல்லாம் உனக்கு தகுதி இருக்கா? என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசுலன்னு இசைவாணி கேட்கும்போது, அப்படியெல்லாம் என் கையில் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு, வேறு வழியே இல்லை, இதை தூக்கி போட்டால் தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தூக்கி வெளியே வந்து போடுறாங்க. அந்த இடத்துல நம்ம இசைவாணி. அந்த நேரம்னு பார்த்து சுபத்ராமா காலுக்கு பக்கத்தில் வந்து விழுந்துருச்சு. இது நம்ம இசைக்கே வந்து சத்தியமாக தெரியல. அந்த இடத்துல பார்த்துக்க, என் கையில் எதுவுமே இல்லை, வாசலில் தானே தூக்கி போட்டோம், சரி வாசலுக்கு வந்து போகலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போகிறாங்க. நிலப்படியில் நிற்கிறப்ப இவன் என்ன இந்த அளவுக்கு துருவி துருவி வந்து கேள்வி கேட்குறா? அந்த இதை அவசரப்பட்டு எங்கே தூக்கி போட்டனே தெரியலையே, யாரும் பார்க்குறதுக்குள்ளே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இசை மாட்டுக்கும் வெளியில் வந்து போகிறாங்க. என்ன இவ வெளியில் போகிறா? இவ கையில் என்னமோ ஒரு விஷயம் எடுத்த மாதிரி தானே இருந்துச்சு, கடைசியில் எதுவுமே இல்லையே, நம்ம தான் வந்து கற்பனை வந்து பண்ணிக்கிறோமா? என்ன விஷயம் நடக்குது நமக்கு தெரியாமல் அப்படின்னு ஸ்ரீஜா வந்து யோசிச்சுட்டே இருக்கிறப்ப இசைவாணி வெளில வராங்க. வெளில வந்த உடனே எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் கீழே இருக்கிறது தெரியுது. யார் பக்கத்தில் நிற்கிறதுன்னு பார்த்தா நம்ம சுபத்ராமா அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ எப்பட்றா நான் அந்த விஷயத்தை வந்து எடுக்கிறது? யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சோமோ அவங்களுக்கே நம்ம தெரியப்படுத்திடுவோம் போல இருக்கு. எல்லாம் இவளால் வந்தது. தூக்கி போடும்போது இவகிட்ட மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக சுபத்ரா அம்மா காலுக்கு பக்கத்துலையா தூக்கி போடுவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப விஷால் வந்து வராங்க. என்ன ஆச்சு? ஏன் இவ்வளோ பட்டமாக இருக்க? விஷால், இங்கே நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நீயே வந்து அரண்டு போயிடுவ. அப்படி என்ன இங்கே நடக்குது நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸ்ரீஜா ரூம்குள்ளே வந்தாப்பா நான் அந்த கிட்டு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டாளா? அப்புறம் என்னாச்சு? நான் தூக்கி வெளியே போட்டேன், அப்புறம் என்ன தப்பிச்சாச்சு, அவ்வளோதானே. அது பாதி கதை விஷால், மிச்ச பாதி அந்த கிட்டு உங்கள் அம்மா காலில் வந்து இருக்குது, அவ்வளோதானன்னு சொல்லிட்டு விஷால் மட்டும் நவுறாங்க. என்னது அம்மா கால் பக்கத்தில் இருக்கா? சரி நான் ஏதாவது ஐடியா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. வேறு வழியே இல்லை, அம்மா காலில் வந்து வேக வேகமாக போய் விழுவ வேண்டிதான். அம்மா என்னை ஆசீர்வாதம் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு காலில் வந்து விழுவுறாங்க. டக்குன்னு அதை எடுத்துகிட்டு பேக்கெட்டில் வந்து வச்சிடுறாரு நம்ம விஷால். என்னடா ஆச்சு? எதுக்காகடா நீ இப்படியெல்லாம் வந்து காலில் விழுந்துக்கிட்டு இருக்க? அம்மா இன்னைக்கு அன்னையர் தினம்ல, அதுக்காக தான் உன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வந்து வாங்குகிறேன். அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. அதுக்குன்னு ஒன்றா மறக்க முடியுமாம்மா? நீ எவ்வளோ பெரிய ஆள், நீ காட்டுற பாசத்தில் தாம்மா நான் இருக்கேன். இன்றைக்கி அன்னையர் தினமோ இல்லையோ நான் உன் காலில் விழுகணுமா? நிச்சயம் என்னோட ஆசீர்வாதம் உனக்கு கண்டிப்பாக இருக்கும்ப்பா, எந்திரிப்பா அப்படின்னு சொல்லும்போது, இசை நீ கீழே வா, நான் விழுகிறப்ப நீ விழுந்தால் தானே ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். 2 பேரும் விழுகுறாங்க. இது எல்லாத்தையும் ஸ்ரீஜா பார்க்குறாங்க. என்னடா என்னமோ ஒரு விஷயம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு, ட்ராமா ஆடிக்கிட்டு இருக்காங்க, என்ன எதுன்னு தெரியலையே. ஸ்ரீஜா உனக்கு எதுவும் தெரிஞ்சிச்சா? விஷால் எது செஞ்சாலும் அதில் லாபகரமாக ஒரு திட்டம் இருக்கும், என்ன எதுன்னு சத்தியமாக வந்து புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஒன்றும் புரியல, ஆனால் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது வர்ஷினி தான்னு என்னால் தெளிவாக வந்து புரிஞ்சுக்க முடியுதுன்னு யோசிக்கிறாங்க. சரி இசை, நம்ம நடித்தது போதும், எந்திரிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே ஏஞ்சி அப்படியே அவங்க 2 பேரும் ரூமுக்குள்ளே வந்து வந்துட்டாங்க. எவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு யோசிச்சுட்டு ரூமுக்குள்ளே போகும்போதே, பார்த்தியா நான் வாங்கிட்டேனா, இசை கொஞ்சம் கவனமாக இரம்மா அப்படின்னு சொல்லும்போது, இது எல்லாத்தையும் நம்ம வர்ஷினி வந்து பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க. என்னால் அவங்க எவ்வளோ தான் கஷ்டப்படுவாங்க, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது, ஆட்டத்தை முடிச்சு வச்சே ஆகணும் சரின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப தான் இவங்க 2 பேருக்கும் தெரியாமல் நம்ம ஒருத்தரை வந்து பார்த்துட்டு வந்துட்டு பார்த்துக்கலாம், மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, இருப்பினும் இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா கனவுல பார்த்த மாதிரி எல்லாருக்குமே எல்லா நேரத்துலையும் சங்கடம் தான் ஏற்படுத்தும்.
அம்மா பேசுவாங்க, இதுதான் உன் குடும்ப லட்சணமா, நீங்கள் 2 பேருமே இங்கே இருக்கக்கூடாதுன்னு. அக்காவோட வாழ்க்கையும் என்னால் பிரச்சனையாகிறத பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. விஷால் இப்போ தான் சிரிச்ச முகமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் சந்தோஷம்தான். அக்காவுக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்காவது ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கே. யார் யாருக்கு என்னென்ன ஒட்டுமோ அதுதான் ஒட்டும். நம்ம தலையில் நின்று தண்ணி குடித்தாலும் கிடைக்கிறது தான் கிடைக்கும். அம்மாவை மன்னிச்சிடுறா, இதை விட்டால் எனக்கு வேறு வழி தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் ஆட்டோவில் ஏறி போயிட்டுருக்காங்க ஒருத்தவங்கள பார்க்கலான்னு. அப்போன்னு பார்த்து இதை இப்படியே போக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ராகு வந்து வராங்க. வந்துட்டு, என்ன ஆச்சு 2 பேர் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களே, வர்ஷினியை பார்த்தீங்களா? வர்ஷினியை பார்க்கலாம் தான் நான் போனேன், காணும் தான் உங்ககிட்ட கேட்க போனேன், என்கிட்டே எதுவும் வந்து பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு இசைவாணி ஃபோன் அடிக்கிறாங்க. நம்ம வர்ஷினிக்கு அவங்க ஃபோனை வந்து அணைக்கிறாங்க. வர்ஷினி வீட்டில் இல்லை, அவள் வந்து எதுவும் வந்து தப்பான முடிவு எடுத்துடக்கூடாது, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, அவள் சோகமாக எங்கேயாவது போய் உட்காந்துருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. நம்ம இசைவாணி வரப்போ வரட்டுமா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப சிந்தாமணி ஸ்ரீஜாவும் அதிரடியாக வந்து பேசுகிறாங்க சுபத்ராமா கிட்ட. அத்தை, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, வந்தவங்க உங்கள் ஃப்ரெண்டு தானே, என்ன ஏதுன்னு கேட்குறீங்களா? என்ன ஆச்சு? எதுக்காக அவங்க ரொம்ப நேரம் வந்து வர்ஷினி ரூம்லேயே இருந்தாங்க? ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்குது. அப்படியெல்லாம் இல்லை, என் ஃப்ரெண்டு என்கிட்டலாம் வந்து பொய் சொல்லவே மாட்டா. பொய் சொல்ல மாட்டாங்க தான், எனக்கு தெரியும் உங்களோட நம்பிக்கை. இருப்பினும் என்ன ஏதுன்னு கேட்டால் நமக்கு நல்லா இருக்கும்லன்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்து வந்து தனியாக வந்து கேட்குறாங்க. அப்போன்னு பார்த்து விஷால் வந்து வராங்க. இவளுக்கு வேறு வேலையே இல்லையா, முடிஞ்சு போன விஷயத்தையே வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு, என்னம்மா அவங்க உன்னோட தோழி, அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று கேட்பியா, இதெல்லாம் தப்புமா அப்படின்னு விஷால் வந்து சொல்கிறாங்க. உடனே, நானே உங்ககிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் இருக்குது சுபத்ரா அப்படின்னு அந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்டு பேசுகிறப்ப விஷால் வந்து ஃபோன் வாங்கிடுறாங்க. ஆண்டி, நான் தான் ஆண்டி பேசுகிறேன், நான் தான் உங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தேன்ல, சொல்லுங்கள் நம்ம எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல விஷால் வந்து ஃபோனில் வந்து பேசும்போது, சரி வேறு வழி இல்லை, அவன் சொன்ன மாதிரியே வந்து சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தெளிவாக வந்து பார்த்தேன், அதுக்கு தான் இவ்வளோ நேரம் ஆச்சு, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல ரொம்ப சூப்பராக எக்ஸ்ட்ரானரியாக வந்து கொண்டு போகிறாங்க. கடைசி நேரத்தில் விஷால் வந்து எல்லாத்தையும் திசை திருப்பிட்டானே, இவன் இல்லைன்னு நினச்சி தான் நான் இப்படியெல்லாம் வந்து யோசித்து பேசினேன், கடைசியில் எப்படி ஆயிடுச்சேங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.